இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ரஷ்யா மற்றும் யுக்ரைன் அதிபர்களுடன் தொலைபேசியில் உரையாடிய ட்ரம்ப், புட்டினை நேரில் சந்தித்து போரை முடிவுக்கு கொண்டு வருவது பற்றி ஆலோசிக்கவும் திட்டம். ஹமாஸ் இஸ்ரேல் போர் நிறுத்தம் தொடர்பாக எகிப்தில் நடந்து வரும் பேச்சுவார்த்தை, போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பாதுகாப்பதில் ஏற்பட்ட முன்னேற்றம். விமான போக்குவரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமா பறக்கும் டாக்ஸிகள், அதன் தயாரிப்பில் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்த தொகுப்பு. வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஆஷ்லி பி ஜாய். யுக்ரைன் ரஷ்யா இடையே நடந்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து ஆலோசிப்பதற்காக அதிபர் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டினை சந்திக்க உள்ளார். இது குறித்த செய்திகளை முதலில் பார்க்கலாம். யுக்ரைனில் நடந்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து விவாதிக்க விரைவில் சவுதி அரேபியாவில் விளாடிமிர் புட்டினை சந்திக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார். மேலும் அதிபர் ட்ரம்ப் அமைதி பேச்சுவார்த்தைகளை தொடங்க விரும்புவதாகவும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ள நிலையில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடனும் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். யுக்ரைனின் எதிர்காலம் மற்றும் ரஷ்ய ஆக்கிரமிப்பிலிருந்து அதை எவ்வாறு பாதுகாப்பது என்பது குறித்து பிரசல்ஸில் நாட்டோ நாடுகள் பாதுகாப்பு அமைச்சர்களிடையே பேச்சுவார்த்தை நடந்து வரும் நிலையில் புட்டின் ட்ரம்ப் இடையேயான உரையாடல் நடந்துள்ளது. மேலும் ரஷ்ய அதிபர் புட்டினுடனான அதிபர் ட்ரம்பின் சமீபத்திய உரையாடல்கள் யுக்ரைனுக்கு துரோகம் இழைக்கும் செயல்கள் அல்ல என்று அமெரிக்க பாதுகாப்பு செயலர் தெரிவித்துள்ளார். அதிபர் ட்ரம்ப் மேற்கோள் காட்டியபடி $300 பில்லியன் மேல் செலவிட்ட அமெரிக்காவை விட வேறு எந்த அரசாங்கமும் யுக்ரைனுக்கு பெரிய உதவிகளை வழங்கவில்லை. ரஷ்யாவின் படையெடுப்பு துவங்கிய பின்னர் போர் முனையில் படைகளை அதிகரிக்க யுக்ரைனுக்கு அமெரிக்கா நிதி செலவிட்டுள்ளது. எனவே தற்போதைய நடவடிக்கையில் எந்த துரோகமும் இல்லை. அமெரிக்கா உட்பட முழு உலகமும் அமைதியில் முதலீடு செய்யவே ஆர்வமாக உள்ளது. இந்நிலையில் மாநாட்டிற்கு வந்த நாட்டோவின் பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டோ ஊடகங்களிடம் பேசுகையில் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் யுக்ரைனையும் உள்ளடக்கியதாக இருக்கும் என்று தெரிவித்தார். நாம் அனைவரும் யுக்ரைனில் விரைவில் அமைதியை விரும்புகிறோம். அதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் போது யுக்ரைன் சிறந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் அனைவருமே விரும்புகிறோம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை நேரில் சந்தித்து ஆலோசிக்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ள நிலையில் பிபிசியின் வட அமெரிக்க செய்தியாளர் மெர்லின் தாமஸ் இதுகுறித்து வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம். அதிபர் ட்ரம்ப் மற்றும் அதிபர் புட்டின் ஆகியோரை நண்பர்கள் என கூற முடியாது. இருவருக்கும் பிரதிபலன் எதுவும் இருந்தால் ஒழிய அவர்களை நிச்சயமாக கூட்டாளிகள் என்றும் கூற முடியாது. ஆனால் ட்ரம்புக்கு இருக்கும் ஒரு பலன் யுக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவது. தொலைபேசி உரையாடல் சிறப்பாக இருந்தது. இன்று காலை 1 மணி நேரத்திற்கும் மேலாக நீண்ட நேரம் பேசினோம். அதற்கு பிறகு அதிபர் ஜெலன்ஸ்கியுடனும் நல்ல ஒரு உரையாடல் இருந்தது. மேலும் நாம் அமைதியை கொண்டு வருவதற்கான பாதையில் இருக்கிறோம் என்று நினைக்கிறேன். அதிபர் புட்டின் அமைதியை விரும்புகிறார் என்று நினைக்கிறேன். மேலும் நேரில் சந்திக்கும் வாய்ப்பும் உள்ளது. மக்கள் கொல்லப்படுவதை நான் பார்க்க விரும்பவில்லை. அவர் இங்கே வருவார், நான் அங்கே செல்வேன். முதலில் நாங்கள் சவுதி அரேபியாவில் சந்திப்போம். ஆனால் நாங்கள் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறோம். இந்த போர் ஒரு பேரழிவு. விளாடிமிர் புட்டினுடன் பேசிய பிறகு அதிபர் ட்ரம்ப் யுக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கியுடன் பேசினார். அது அர்த்தமுள்ள உரையாடலாக இருந்ததாக ஜெலன்ஸ்கி விவரித்தார். நாங்கள் பல விஷயங்களை பற்றி விவாதித்தோம். புட்டின் கூறியவற்றை என்னிடம் தெரிவித்தார் அதிபர் ட்ரம்ப். ரஷ்யாவையும் புட்டினையும் சமாதானத்தை நோக்கி செல்ல வைக்க எங்களுடன் சேர்ந்து அமெரிக்கா தரும் அழுத்தம் போதுமானதாக இருக்கும் என நம்புகிறோம். ட்ரம்பின் விதிமுறைகளின்படி போரை முடிவுக்கு கொண்டு வந்தால் யுக்ரைன் அதற்கு ஒரு விலை கொடுக்க வேண்டியது வரும். அதன் உண்மையான எல்லைகளை மீட்டெடுக்க முடியாமல் போவது கூட அந்த விலையாக இருக்கலாம். நிச்சயமாக அது சாத்தியமில்லை என்று தோன்றுகிறது. அவர்கள் நிறைய நிலத்தை எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் அந்த நிலத்திற்காக சண்டையிட்டார்கள். அதிகரித்து வரும் அமைதி பற்றிய பேச்சுகள் ரஷ்ய ஏவுகணைகளின் குறியில் இருக்கும் யுக்ரைன் தலைநகரான கீவில் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமைதிக்கான பாதை யுக்ரைனுக்கு நேராகவோ அல்லது சீராகவோ இருக்காது. அது யாருடைய விதிமுறைகள் மற்றும் என்ன விலையில் அமைதி ஏற்படுகிறது என்பதை பொறுத்தது. எகிப்து தலைநகர் கெய்ரோவில் நடந்து வரும் ஹமாஸ் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பாதுகாப்பது தொடர்பான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்த விதிகளை மீறுவதால் அடுத்த கட்ட பணை கைதிகள் விடுவிப்பை நிறுத்தி வைப்பதாக ஹமாஸ் அறிவித்துள்ள நிலையில் அந்த அமைப்பின் பேச்சுவார்த்தை குழுவை எகிப்து அதிகாரிகள் சந்தித்தனர். ஹமாஸின் இந்த குற்றச்சாட்டை இஸ்ரேல் மறுத்துள்ளது. வரும் சனிக்கிழமை பணை கைதிகளை விடுவிக்கவில்லை என்றால் மீண்டும் கடும் தாக்குதல் துவங்கும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியுள்ளார்.
போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டது முதல் மிக அதிக எண்ணிக்கையிலான ட்ரக்குகளில் மனிதாபிமான உதவிகள் காசாவுக்கு வந்துள்ளதாக போர் நிறுத்த ஒப்பந்த கண்காணிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஜெருசலேமிலிருந்து பிபிசியின் மத்திய கிழக்கு செய்தியாளர் யோலன்னல் வழங்கும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் நிலையற்றதாகவும் தோல்வியடையும் நிலையில் இருப்பதாகவும் தோன்றலாம். ஆனால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் திட்டமிட்டபடி வரும் சனிக்கிழமை பணைய கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் திட்டமிட்டுள்ளதாக அரபு ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த செய்தி இஸ்ரேல் ஊடகங்களிலும் இன்று வெளியாகியுள்ளது. பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டால் போர் நிறுத்தம் தொடரும் என்ற சமிக்ஞையை இஸ்ரேல் அனுப்பியுள்ளது. ஹமாஸின் உயர்நிலை குழு கெய்ரோவில் எகிப்து உளவுத்துறை அதிகாரிகளை சந்திக்க உள்ளனர். மேலும் காசாவுக்கு மனிதாபிமான உதவிகள் செல்ல இஸ்ரேல் அனுமதி மறுக்கிறது என்ற ஹமாஸின் குற்றச்சாட்டுக்கு தீர்வு வழங்க மத்தியஸ்தர்கள் கடுமையாக முயன்று வருகின்றனர். எந்த விதிமீறலிலும் ஈடுபடவில்லை என இஸ்ரேல் கூறுகிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வெள்ளை மாளிகையில் டொனால்டு டிரம்பை சந்திக்கிறார். அமெரிக்காவின் வரி விதிப்பு குறித்த இந்தியாவின் கவலைகள், இந்தியாவை சேர்ந்த சட்டவிரோத குடியேறிகள் குறித்த அமெரிக்காவின் கவலைகளுக்கு மத்தியில் இந்த சந்திப்பு நடைபெற உள்ளது. அமெரிக்காவின் பதில் வரி விதிப்பு நடவடிக்கைகளை தவிர்க்க அமெரிக்காவின் முக்கிய இறக்குமதிகளுக்கு உள்ள வர்த்தக இடர்பாடுகளை மோடி சரி செய்வார் என கருதப்படுகிறது. தைவானில் ஒரு பல்பொருள் அங்காடியில் எரிவாயு வெடிப்பு என சந்தேகிக்கப்படும் சம்பவத்தில் குறைந்தது 4 பேர் பலியாகினர். 20க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். இந்த வெடிப்பு மிகுந்த பலமாக இருந்ததால் கட்டடத்தின் கண்ணாடிகள் உடைந்தனர். அருகிலுள்ள கட்டடத்திலும் இந்த அதிர்வு உணரப்பட்டது. மின்சார விமான போக்குவரத்து சந்தையில் முன்னோடியாக விளங்க விரும்பும் பிரிட்டனின் வெர்டிகல் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் வடிவமைத்திருக்கக்கூடிய பேட்டரியால் இயங்கும் இயந்திரம் ஹெலிகாப்டர் போலவே மேலெழும் மற்றும் தரையிறங்கும், கூடவே விமானம் போல பறக்கக்கூடியது. பறக்கும் டாக்ஸிகள் என்று அழைக்கப்படும் ஒரு புதிய வகை விமானங்களில் இதுவும் ஒன்றாகும். ஆனால் இதற்கு இன்னும் அதிக சவால்கள் இருப்பதாக தெரிவிக்கிறார் பிபிசி செய்தியாளர் தியோ லெகட். இந்த புதிய விமானம் முக்கிய சோதனைக்காக நிறுத்தும் இடத்திலிருந்து வெளிவருகிறது. வெர்டிகல் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் VX4 என்கிற இந்த விமானம் நகரங்களில் வான் போக்குவரத்தில் புரட்சியை ஏற்படுத்தும் என இதனை உருவாக்கியவர்கள் கூறுகின்றனர். பேட்டரி மூலம் இயங்கும் இது விமானம் போலவே பறக்கும். புறப்படுவதும் தரையிறங்குவதும் ஹெலிகாப்டர் போல இருக்கும். ஆனால் சோதனை நிலையின் ஆரம்ப கட்டத்தில் இது உள்ளது. ஹெலிகாப்டர் போன்ற இது பேட்டரி மூலம் இயங்கும் மின் மோட்டார்களை கொண்டுள்ளது. தரையில் டயர்கள் உருண்டு செல்லும் சத்தத்தை கேட்கலாம். இது மிக எளிதாக பறக்கிறது. விமான நிறுத்தும் இடத்தில் இதன் மின்சார மோட்டார்கள் மற்றும் சுழலும் இறக்கைகளை தலைமை பொறியியலாளர் டேவிட் கிங் காட்டுகிறார். மேலும் இத்தகைய தொழில்நுட்பம் அதிக நன்மைகளை கொண்டிருக்கும் என்கிறார். ஹெலிகாப்டர் போல் அல்லாமல் அதிக இரைச்சல் இல்லாமல் இருக்கிறது. இதற்கு பராமரிப்பும் இயங்கும் செலவும் குறைவுதான். 4 பயணிகள் வசதியாக அமர்ந்து ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பயணிக்கலாம். இத்தகையவற்றை தயாரிப்பது என்பது வெர்டிகல் ஏரோஸ்பேஸுக்கும் உலகெங்கிலும் உள்ள டஜன் கணக்கான இதே போன்ற பணித்திட்டங்களுக்கும் சில வகையில் எளிதானது. வடிவமைத்து சோதித்து பயணிகளை கொண்டு செல்ல பாதுகாப்பானது என சான்றிதழ் பெறுவது மிகவும் கடினம். இதற்கு அதிக காலம் ஆவதோடு பெருந்தொகையும் செலவாகும். சில போட்டி நிறுவனங்கள் இதை போன்று ஏற்கனவே தயாரித்துள்ளன. மின்சார ஜெட் விமானத்தை உருவாக்கிய ஜெர்மனி நிறுவனமான லிலியமும் அவற்றில் ஒன்று. இதன் எதிர்காலம் நிச்சயமற்றதாக தெரிகிறது. அமெரிக்க முதலீட்டு நிதியால் வாங்கப்பட்டு அதிக மூலவளங்களை பெற்றிருந்த பின்பும் வெர்டிகல் ஏரோஸ்பேஸ் சமீபத்தில் பணமின்றி போகும் அபாயத்தில் இருந்தது. இதில் ஆண்டுக்கு சுமார் $10 கோடி செலவிடப்படுகிறது. குறைந்தபட்சம் 2028 வரை எந்த ஒரு விமானமும் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்க முடியாது. 80 கிலோமீட்டர் தொலைவு வரை மட்டுமே இப்போது VX4 ஆல் பயணிக்க முடியும். இதுபோன்ற நவீன வடிவமைப்புகளோடு சொந்தமாக தயாரிக்கும் நிறுவனங்களிடமிருந்து வெர்டிகல் ஏரோஸ்பேஸ் போட்டியை எதிர்கொள்கிறது. இந்த விமானம் கலிபோர்னிய நிறுவனமான ஜோபி ஏவியேஷனால் வடிவமைக்கப்பட்டது. இவை அனைத்தும் மின்சார விமான டாக்ஸி சந்தைக்காக உருவாக்கப்பட்டு வருகின்றன. உண்மையில் இது எத்தகைய வெற்றியை அளிக்கும் என யாருக்கும் உறுதியாக தெரியவில்லை. இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே. இன்று இரவு நள்ளிரவாகட்டும்.